Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுக்கோட்டையில் தொழிலதிபர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துவதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக நிர்வாகியின் உறவினரான ஒரு தொழிலதிபரின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மற்ற இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் 3 தொழில்கள் வீட்டில் அமலாக்கத்துறை இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் திமுக நிர்வாகியான செல்லையாவின் மகன் திருக்குமரன் இவர் கரம்பக்குடியில் வெல்டிங் பட்டறை நடத்தி வருகிறார். அதே போன்று தஞ்சை மாவட்டம் மதுராம்பட்டினத்தில் இறால் பணியும் வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 22ஆம் ஆண்டு திருக்குமரன் வங்கி கணக்கிற்கு ஒரு பெரிய தொகை கைமாறி உள்ளதாக தகவல் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை அவரது வீட்டிலும் அவரது வெல்டிங் பட்டறையிலும் சோதனை நடத்தி வருகின்றனர். இதே போன்ற புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டணம் பயாஸ் என்பவர் திருச்சியில் டிராவல்ஸ் ஏஜென்சி வைத்து நடத்தி வருகிறார். இவரது வீட்டிலும் 6 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போன்ற புதுக்கோட்டை பெருங்குளூரை சேர்ந்த பாக்கியராஜ் இவர் எண்ணெய் ஆலை வைத்து நடத்தி வருகிறார். இவரது வீட்டிலும் கடந்த காலை முதலே 6 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 இடங்களிலும் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவப் படையினர் உதவியோடு அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் சட்ட விரோதமாக பண பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் 3 பேரின் வீட்டிலும் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கரம்பக்குடியில் நடந்த திருக்குமரன் வீட்டிலும் மற்ற வெல்டிங் பட்டியிலும் நடந்த சோதனையில் அவரது வங்கி கணக்கிற்கு பணம் எப்படி வந்தது என்பது தெரியாமல் அமலாக்கத்துறையிடம் தெரிவித்ததால் அவர்களும் அவர்கள் மீது எந்த அடிப்படையிலும் பரிமாற்றம் முன்னதற்கான ஆதாரம் இல்லை. மேலும் அவர் சட்டவிரோதமான பண பரிமாற்றம் செய்வதற்கான ஆதாரம் எந்த இல்லை. இது குறித்து மேலும் தீவிர விசாரணை அழைத்த பிறகு விவரங்கள் தெரிய வரும் என்று அமலாக்கத்துறை தெரிவித்து கரம்பக்குடியில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்தது. ஆனால் கோட்டைப்பட்டினம் மற்றும் பெருங்கலூரில் 2 குழுவினர் அமலாக்கத்துறை தொடர்ந்து பயாஸ் மற்றும் பாக்கியராஜ் வீடுகள், கடைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.